ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் குஜராத் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதும் போட்டியை காண ரசிகர்கள் இப்போதே குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். 17வது ஐபிஎல் தொடரின் 7வது லீக் போட்டியானது இன்று இரவு சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் மோதுகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை இன்று மாலை 7:30 மணிக்கு போட்டி தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5 மணி அளவில் இருந்துதான் ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் காலை மதியம் 1 மணி முதலே 7,000 ரசிகர்கள் மைதானத்தை சுற்றிலும் 4 நுழைவாயில்களிலும் குவிந்திருக்கின்றனர். தற்போது ஒரு சில நுழைவாயில்கள் மட்டும் ரசிகர்களுக்கான அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை சென்னை குஜராத் என இரு அணிகளும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்று தலா 2 புள்ளிகள் பெற்று பட்டியலில் சிஎஸ்கே 2ஆம் இடத்திலும் குஜராத் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. அதேபோன்று இதுவரை இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதிய 5 போட்டிகளில் குஜராத் அணி 3 முறை வெற்றி பெற்றுள்ளதால் குஜராத் அணி இன்றைய போட்டியில் ஆதிக்கம் செலுத்தும் என ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரை தொடக்க லீக் ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் முதல் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தியிருந்தது. இன்றைய போட்டியிலும் குஜராத் அணியை வீழ்த்தும் எனவும் சில ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதேபோன்று இந்த மைதானத்தை பொறுத்தவரை ரசிகர்களுக்கு வழக்கமாக விதிக்கப்படக்கூடிய தடைகளானதோ அந்த அறிவுறுத்தல்களானது வழங்கப்பட்டு வருகிறது. ரசிகர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள், அலைபேசி தவிர எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சோதனைக்கு பிறகு ரசிகர்கள் மைதானத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வழக்கமாக வழங்கப்படக்கூடிய அந்த அறிவுரைகளும் தொடர்ந்து ரசிகர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மைதானத்தை சுற்றி ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர்.